Hi guys, welcome to Sweet Chilli Samil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா கார வடை தான். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்பவும் சிம்பிளா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெளியில நல்லா கிறிஸ்பியாவும் உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த கார வடை பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இட்லி அரிசி பண்ணாதான் வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இட்லி அரிசில பாத்தீங்கன்னா 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா எந்த கப்ல நீங்க அளந்தீங்களோ அதே கப்லயே 1/4 கப் அளவுக்கு நம்ம கடலை பருப்பு. இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா 2 வாட்டில இருந்து 3 வாட்டி வந்து நல்லா கழுவிட்டு இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். கடலைப்பருப்பு தனியாகவும் அரிசி உளுந்து தனியாகவும் ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே விடாமல் கொஞ்சம் ஃபில்டரில் வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். சுத்தமாக தண்ணி விடாமல் நம்ம அரைக்கணும். சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சிக்கிச்சு அரைக்க முடியலன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு கொரப்பாக அரைச்சிக்கணும். ஒரு 60% இந்த அளவுக்கு வந்து அரைச்சா போதும். கட்டியாக இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கடலைப்பருப்பு அரைக்கக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கணும். மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பை முழுசாகவே சேர்த்துக்கலாம். இது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பினஸ்க்கு நல்லாயிருக்கும். வெளியில் வந்து கோட்டிங்க்கும் நல்லாயிருக்கும். அதனால நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காரத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்தூள்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இட்லி மாவு வந்து நல்லா வந்து புளிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இது நம்ம வந்து பச்சையாக தான் அரைக்கிறோம். இந்த இட்லி மாவு வந்து கொஞ்சம் புளிச்ச மாவு ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் வாசனையும் நல்லாயிருக்கும். இது நல்லா வந்து இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே வந்து நல்லா கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குட்டி போண்டாவாக போட்டு 2 சைடு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். டைரெக்டாக நம்ம வந்து போண்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது லிக்விடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கிள்ளி தான் போடணும். இப்போ நம்ம அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் போட்டுடலாம். இது வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்லலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு 2 சைடு நல்லா வந்ததுக்கப்புறம் இது அப்படியே ஃப்ளோட் ஆகி வரும். திருப்பி போட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு 2 சைட்லேயும் வந்து நல்லா டைம் எடுத்து வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது 2லேருந்து 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். உள்ளார கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து உடனடியாக செய்கிறதுனால வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா இது நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம போடலை. அதனால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.